ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹல்வா ரெசிபி. ஹல்வானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஹல்வா சிம்பிளாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஹல்வா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த ஹல்வா செய்ய நான் எண்ணெய், தேங்காய் பால், நெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் இந்த ஹல்வா ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஹல்வா. இது குழந்தைகள் முதல் பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அடிக்கடி இந்த ஹல்வா ரெடி பண்ணி கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சமைக்க தெரியாதவங்க கூட சிம்பிளாக இந்த ஹல்வா ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வாவுக்கு முதல்ல நம்ம அவலை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே எந்த கப்பில் அவல் எடுக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுக்கணும். நான் இதில் சிகப்பு அவல் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் வெள்ளை அவலும் பயன்படுத்தலாம். ஆனால் சத்துக்கள் அதிகம் இருக்குது. இது சிகப்பு அவலில் நம்ம எந்த ஒரு ஃபுட்டும் ஹெல்த்தியாக பண்ணும்போது அது இல்லை போடக்கூடிய பொருளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லை. அதனால தான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அவல் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை. லைட்டாக ஒன்று சூடாகி இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து பொடிக்கும்போது நல்லா பொடிஞ்சு வந்தாலே போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம இதை வறுக்க வேண்டிய தேவையில்லை. இனி இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை பொடி பண்ணி எடுக்கணும். அதனால் இதை ஆற வைக்கலாம். அதே ஃப்ரை பேனில் நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பிலே 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை தான் கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கோங்க. இதை ஒன்று சூடானால் போதும். இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கலாம். இந்த ரெசிபிக்காக நமக்கு 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் தேவைப்படும். டெசிகேட்டட் கோகோனட் இல்லாதவங்க இந்த மாதிரி 1/2 கப் தேங்காய் எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காவோட ஈரத்தன்மை மட்டும் மாறினா போதும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ ஹல்வாவோட டேஸ்ட்டே மாறும். அதனால் இதோட ஈரத்தன்மை மாறும் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு இன்னும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அவல் அளந்தெடுத்தீங்களோ அதே கப்பில் தான் நம்ம 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை. பார்த்திங்களா, அதோட ஈரத்தன்மை எல்லாம் மாறி தேங்காய் நார்மலாக கடாயில் ஒட்டாமல், ஸ்பூனில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக வருது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தா போதும். இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதையும் ஆற வைக்கலாம். இனி வெள்ளைப்பாகு ரெடி பண்ணலாம். அதுக்காக நம்ம அவல் எடுத்தால் அதே கப்லேயே நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். 1 கப் வெல்லத்துக்கு அதே கப்லேயே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, அளவு கரெக்டாக இருக்கணும். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி, எல்லாமே ஒரே கப்பில் தான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். சேர்த்து தீயை நல்லா கூட்டி வச்சுட்டு இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் எடுக்கும்போது கொஞ்சம் பொடி பண்ண வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். வெல்லம் இந்த மாதிரி கொதித்து கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு வெல்லத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. வெள்ளைப்பாகு ரொம்ப நேரம் கொதிக்கும்போது தண்ணியோட அளவு கம்மியாகும். அதனால தான் நான் பொடி பண்ண வெல்லம் எடுக்க சொன்னது. பொடி பண்ண வெல்லம் போட்டு நம்ம இதை பாகு ரெடி பண்ணும்போது டக்குன்னு கரைஞ்சி வரும். நமக்கு தண்ணியோட அளவு குறையாது. இந்த மாதிரி கொதித்ததுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு வடிகட்டியில் மாற்றி அதோட தூசுகள் எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இனி வேர்க்கடலையோட தோல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சூடு பண்ணி இருக்கிறதுனால டக்குன்னு இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வரும். எல்லாத்தையுமே இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுக்கலாம். அவல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும்.
பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அப்போ தான் அல்வா வந்து கரெக்டாக செய்தெடுக்க முடியும். வேர்க்கடலை பொடிக்கும்போது பார்த்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸியை வந்து கண்டினியூஸாக ஓட விடக்கூடாது. அப்போ வந்து அது பீனட் பட்டராக மாறும். அதனால் மிக்ஸியை ஆஃப் பண்ணி வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி வந்து சூடாகக்கூடாது. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இந்த பொடி வந்து ரெடி பண்ணி எடுக்க முடியும். இந்த அளவுக்கு பொடி வந்து பொடிச்செடுத்தால் போதும். ரொம்ப நேரம் போட்டு பொடிக்க வேண்டிய தேவையில்லை. இதில் நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால பொடி பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த தேங்காய் துருவலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒன்று ஓட விட்டு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் போட்டு அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, ரொம்ப பொடியாக இல்லாமல் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி லைட்டாக ஒன்று ஓட விட்டு எடுத்தால் போதும். இனி அல்வா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா நல்ல அடிகடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முதல்ல வெள்ளைப்பாகு வந்து விடலாம். வெள்ளைப்பாகு விட்டதுமே தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த அவலை முதல்ல இதில் சேர்த்துக்கோங்க. அவல் ஒரு தடவை போட்டதுமே இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மீண்டும் மீதி இருக்கக்கூடிய அவல் பொடியை சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஒன்று கலந்து விட்டால் போதும். நம்ம அவல் பொடியை மொத்தமாக கொட்டும்போது சீக்கிரமாக வந்து கெட்டிப்படும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவல் பொடியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கட்டி பிடிக்காமல் இருக்கும். அவல் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலை பொடிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் டைரெக்டாக வந்து நம்ம மொத்தமாக அதில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மீண்டும் இந்த மாதிரி கரைஞ்சதுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம எண்ணெய், நெய், தேங்காய் பால் எதுவும் சேர்க்கலை. அந்த வெள்ளைப்பாகில் தான் நம்ம இந்த அல்வா வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டே இருக்கோம். அதனால் போடும்போது கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். தீ வந்து கம்மியாக தான் வச்சுருக்கணும். எவ்வளோ குறைச்சி வைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி வச்சுட்டு தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் ஆகும்படி நல்லா ஒன்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். வேர்க்கடலை இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த தேங்காய் துருவலை போட்டு ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஹல்வாவோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குறது இந்த தேங்காய் துருவல் தான். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் அரை கப் அதை சேர்த்தாலே போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதில் வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது சுகர் போட்டு பொடி பண்ண ஏலக்காய் தூள், அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதே சுகர் போடாமல் ஏலக்காய் தூள் நீங்கள் பொடி பண்ணி வச்சிங்கன்னா அதை வந்து அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, கடாயை விட்டு வர தொடங்கியாச்சு. நம்ம வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து வெளியே வர தொடங்கியாச்சு. அதனால தான் இதில் நம்ம சுத்தமாக எண்ணெய், நெய் எதுவுமே பயன்படுத்த வேண்டிய தேவையே இருக்காது. இந்த நேரத்தில் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரு, கோகோனட்டோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். இப்போவே சாப்பிடணும் போல் தோணும். அந்த அளவு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும். அடிப்பகுதி லைட்டாக பொரிஞ்சு வரணும். இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். ஆனால் உங்களுக்கு பீஸ் போட்டு சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட இது பொரிஞ்சு வரணும். இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணாமல் வெளியேயே 1 வீக் வரை கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்திங்களா, அடிப்பகுதி இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தால் மட்டும்தான் நம்ம பீஸ் போட முடியும். இல்லைன்னா நம்ம ஸ்பூன் போட்டு தான் சாப்பிடணும். டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. பார்த்திங்களா, இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுமே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம சுவையான வேர்க்கடலை ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இனி ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம்.
நான் அதில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளம் போட்டு கொஞ்சமாக உடச்ச வேர்க்கடலையும் போட்டிருக்கேன். இனி அந்த சூடோடையே அந்த அல்வாவை இதில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்று ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.